வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 2-3 தினங்களாக மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழையானது பெய்த நிலையில் ஏரி நிலைகள் நிரம்பி உள்ள நிலையில் தற்பொழுது 53 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீரானது வெளியேறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாக விளங்கக்கூடிய மதுராந்தகம் ஏரி பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த மதுராந்தகம் ஏரியில் இருந்து 8000 கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மதுராந்தகம் ஏரியை நம்பி பயிர் செய்யக்கூடிய பகுதிகளான முனத்திக்குப்பம், விழுகமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மதுராந்தகம் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரானது விளைநிலங்கள் புகுந்து மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் 150 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளது.